கண்டிப்பா ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு வெல்கம் தி ப்ரொடியூசர் ஆஃப் வாஸ்கோ ட காமா, திரு டாட்டோ பி சுபாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வாஸ்கோ ட காமா படத்தோட கிரியேட்டர் டைரக்டர் ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக டைரக்டர் ஆக்டர் அண்ட் வெரி வர்ஸ்டைல் பெர்ஃபார்மர் KS ரவிக்குமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம சார்மிங் ஸ்டார் நகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் தேவயானி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ரொம்பவே டேலண்டடான டைரக்டர் அறிவழகன் சாரை அழைக்கிறேன். அடுத்ததாக ஆக்டர் சாந்தனு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டர் பிளாக்பஸ்டர் யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கண்டிப்பாக சாங்ஸ் எல்லாரும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் த மேன் பிஹைண்ட் த லவ்லி சாங்ஸ் மியூசிக் டைரக்டர் அருண் NV அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக படத்தின் ஹீரோயின் அர்ச்சனா பினு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பாய்ஸ் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை வைத்த DOP NS சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டர் தமிழ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அடுத்ததாக சிங்கர் ஆண்டனி தாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஆக்டர் வித் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மிஸ்டர் ஜகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை ஆதிகேசவனை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நடிகர் பைல்வான் ரங்கநாதனை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இபி கோபிநாத் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம். 5656 ப்ரொடக்ஷன் சார்பில் உருவாகும் வாஸ்கோ ட காமா படத்தை மலேசியாவில் பல பெரிய நிறுவனங்கள் நடத்தும் டாட்டோபி சுபாஷ் கரந்தா தயாரிச்சிருக்காரு. அண்ட் அவரை ஃபியூ வேர்ட்ஸ் பேச மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கால வேளையில் இவ்வளோ சிரமம் பாராமல் இங்கே வந்ததுக்கு என்னுடைய சார்பிலும் மற்றும் என்னுடைய குழு சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லரும் மியூசிக்கும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் 2 ஆகஸ்ட், அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், விஷிங் யூ சக்ஸஸ். அடுத்ததாக பேச ஆர்ட் டைரக்டர் திரு ஏழுமலை ஆதிகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாஸ்கோ ட காமா திரைப்படம் வந்துட்டு ஒரு காமெடி கண்டென்ட்டாக தான் பண்ணியிருக்காரு டைரக்டர். கொஞ்சம் ரெகுலர் கண்டென்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே வந்திருக்கும் சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆகஸ்ட் 2 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வெற்றி அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக டிஓபி என்எஸ் சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங். தேங்க்ஸ் தான் சொல்லணும் நிறைய பேருக்கு. ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் கிருஷ்ணன் சார், ஆர்ஜிகே. எல்லா டெக்னீஷியனுக்கும் அது மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சப்போர்ட்டிவ் அண்டு என்ன கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நமக்காக ஷார்ட்டுக்காக சீனுக்காகவும் எல்லாமே பண்ணக்கூடிய ஆள், படத்துக்காக மெயினாக. அண்டு ஒர்க் பண்ணங்களை பிடிச்சி நம்ம நக்குல் சார் இருக்கார், ரொம்ப ஸ்வீட். நம்ம எதாவது பண்ணும்போது அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து சூப்பர்னு சொல்கிற ஒரு ஆள் அவர் தான். பிடிச்சிருந்தாலுமே சொல்லுவார், நல்லா இல்லையும் சொல்லுவார். அண்டு அர்த்தனா பினோ, ஸ்வீட் அண்ட் சார்மிங். ஷூட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணும்போது இருந்தது நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் ஷூட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷயம் அங்கே வந்து கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இன்ட்ராக்ஷன் நான் ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் நிறையா விஷயம் சொல்லுவார், ரொம்ப லேர்னிங்காகவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும் கேட்குறதுக்கு. அண்டு வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு தேங்க்ஸ் டு மை டீம், அருண்மொழி, யோகேஷ், கார்த்திக், ஜெஃப்ரின். அண்டு விஷுவலுக்கு சப்போர்ட் பண்ண அருண் என்வி, மியூசிக் டைரக்டர் வந்து விஷுவல்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம சில விஷயம் ஷூட் பண்ணுவோம், சில பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, அவர் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அவர் டே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் நெக்ஸ்ட் பிஃபோர் பார்த்ததும் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்ததுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக எடிட்டர் தமிழ்குமார் அவர்களே. வணக்கம். இந்த இடத்துல நிற்கிற ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே நிற்க காரணமாக இருக்க என்னோடய அம்மா, என்னோடய ஒய்ஃப், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணன், டைரக்டர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு கதை கேட்கும் போது ஒரு 5 பேர் ஒரு ரூமில் உட்காந்து இந்த கதையை கேட்டோம். ஸோ 5 பேருமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அவ்வளோ ஒரு சிரித்தோம், என்ஜாய் பண்ணோம். ஸோ அதை தான் எதிர்பார்த்தேன் அவர் ஷூட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு வரும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் வருமானட்டு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது ஃபுட்டேஜ். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு புதுமையான காமெடி படம் பண்ணியிருக்கோம். பார்த்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கும் அண்டு ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்ததாக இந்த டேயோட கதாநாயகன் சொல்லலாம். அமேசிங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் சார், நகுல் சார் அண்ட் ஆண்டனி தாசன் சாரை வந்து பாடலாம் வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் இவரும் பாடியிருக்காரு. ஸோ ஐ லைக் டு கால் அப்பான் அருண் NV ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட டைமை ஒதுக்கி இந்த நாளன்னைக்கு வந்து இந்த ட்ரெய்லரையும் சாங்ஸையும் வாஸ்கோ ட காமா ப்ராஜெக்டாக வந்து பார்க்க வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகவும் நன்றி. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த படம் உருவாக காரணமாக இருந்த ப்ரொடியூசர் சார், அவர் எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹி அலோட் அஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஹி ஜஸ்ட் கிராண்டட் எவ்ரி திங். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். இவர் டிஓபி வந்து என்ன தான் அடுத்த இடத்துக்கு படத்தை கொண்டு போய் புஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்கேஷனாக பார்க்குறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நகுல் சார், அர்த்தனா மேம், இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்ஸ், அப்புறம் கே ரவிக்குமார் சார், சாந்தனு சார், பைல்வான் ரங்கநாதன் சார், தேவயானி மேம் அண்ட் அறிவழகன் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அண்ட் மணிகண்டன் சார், ஆண்டிதாசன் சார். இவர் தான் படிடா பரமா சாங் அவர் பாடினது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச், ஸோ மன்னிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப மெயினாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட டீம் பசங்க. எழிசை வேந்தன் சொல்லிட்டு ஹி ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கூட he was there, Isai and boys. So thank you. Super, nice work. என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் கடைசியாக சொல்லணும்னா ஆர்ஜிகே, ஒவ்வொரு நாளும் we have discussed about this project around 2.5-3 இயர்ஸாகவே அதில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் டேஸ் வந்து லேட் நைட் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, எல்லா டைமும் போயிருக்கு. அன்றைக்கி நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பெட்ஷீட் போட்டு கண்ணு மூடிட்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பார். ஃபுல்லாக என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், நெக்ஸ்ட் ஹில் கம் அப் வித் another ஐடியா. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ரஷன் ரொம்ப அழகாக நடந்தது. இந்த ப்ராசஸையும் இதையும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ சார். அடுத்ததாக இபி மிஸ்டர் கோபிநாத் நடராஜன் அவர்களை சில வார்த்தை பேச அழைக்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது மைக்கில் பேசுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஆர்ஜிகே அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் தான் எனக்கு வந்து இந்த டீம் டட்டோஸ் வாஸ்கன் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம படத்தில் நடிச்சிருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்த்தனா பினு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா சாமிங்காக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி ஓவரால் டெக்னீஷியன் கே ரவிக்குமார் சார் வந்து செகண்ட் ஹாஃபில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ஓவரால் மியூசிக்கும் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. என்வி அருண் பண்ணியிருக்காரு, அவர் செம்மையாக பட்டாசு கிளப்பியிருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், ஆண்டனி தாசன், நகுல் சார் பாடியிருக்காரு. அப்புறம் நிறையா டெக்னீஷியன் படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்எஸ் சிவாஜி சார்ல இறந்துட்டார், நம்ம கூட இல்லை. அவருக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. அப்புறம் நிறையா டெக்னீஷியன் நடிச்சிருக்காங்க. சில பேர் வர முடியல இங்கே, அவங்களுக்கெல்லாம் இன்னும் ப்ரொமோஷன் டைமில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. மேடையில் வந்திருக்க அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ஆல் நம்ம டீமுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir. அடுத்ததாக I'd like to call upon தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் பிளாக்பஸ்டர் யுவராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 வருது. ஸோ எப்பயுமே நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க, இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், டைரக்டர் ஆர்ஜேகே அவருக்கும், சாமிங் ஸ்டார் ஹீரோ எப்பயுமே எப்பயுமே ஆல்வேஸ் சாமிங் ஸ்டார் அவர்களுக்கும், என்ன பண்ணாலும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவார் அவர். நான் ஒரு சின்னதாக தான் பண்ணியிருப்பேன், ஓன்ட்டு சொல்லிட்டு. ஸோ அதுவே எங்களுக்கு இன்னும் பண்ணணும் போல இருக்குது, நிறைய நம்ம சொல்லிட்டு அது ஒரு இது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much. அடுத்ததாக I'd like to call upon, sorry, 1 second. அடுத்ததாக I'd like to call upon the owner of the loveliest voice னு சொல்லலாம், மிஸ்டர் ஆண்டனி தாசன் அவர்கள். நீங்கள் மனசில் இருக்கீங்க சார், எப்படி சார் மறக்க முடியும்? பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன். இந்த வாஸ்கோடகமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற இசையமைப்பாளர் அருண் என்வி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இயக்குனர் ஆர்கேஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டத்தோ சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோடகமா குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போதே ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தவொடனே நான் சொன்னது, இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாஸ்கோடகமா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலே நாக்குமுக்கா பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணு அக்கா பாடியிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னைய கூட சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த ஒரு உறவு இருக்குது. நாக்குமுக்கா பாட்டுனால சின்ன பொண்ணக்காவால் அந்தோணிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடானக்குடி ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி அவங்க பாதத்தில் வைக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. யாராச்சும் விடுபட்டு இருந்தால் மன்னிச்சுக்கிறீங்க. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் கமீடியன் ப்ளஸ் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன இந்தியன் டூலையும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஐ லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஜகன் அவர்களை. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தானே. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று, போய் சேர்றது ஒன்று. ஓகே, அதுவே பெரியது. முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்த தேட்டரில் நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜில் உட்கார கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க, கேஎஸ் ரகுமான் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரியல யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதுவே புதுமையாக இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்கிறேன். எங்கள் படம் வல்லினம், தட்ஸ் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் நகுல், அவரோட படம் நானு அறிவழகன்லாம்.
ஸோ அறிவழகன் இருக்காரு, நக்குல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இதே மாதிரி தான் மேடை ஏறும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணிடு, ஏதோ பண்ணல, என்னன்னு என்ன அறிவழகன் டென்ஷனாகவே தான் இருந்தார். ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை, இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடா காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நக்குலும் விடட் வல்லினம் ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது. அண்ட் வி டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு யூடியூப்பு? அதை சொல்கிறீங்க? இல்லை நான் சொல்கிறது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்கள் சேனலில் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே, உங்கள் சேனலில் பார்த்தா தேவையில்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்கிறேன், நான் சொன்னது சயின்ஸு, ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ, ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ், நோ, வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன், ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, இஸ் எக்ஸலண்ட். he plays guitar, யோசிச்சு பாருங்களேன், கிட்டார். அண்ட் ஐம் ஷோர், எந்த காலேஜ் படிச்சீங்கன்னா ஐம் ஷோர் he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். Okay, and amazing thing. And it's very, my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்ட்டாக செலவெல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க, நல்லா தருது. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலேயே தருது. வழக்கமாக நாங்கள் பொக்கே தான் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன், தென் வி டிட் brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிட்டதில்லை. ஆனால் இதை வந்து நேற்று he called me, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார், ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ப்ராமிசிங்காக இருக்குது. வாஸ்கோடா காமா, ஓகே, 15th century இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான். வாஸ்கோடா காமா இந்தியா தேடி he did this exploration and he set across the sea. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோடா காமா த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஐ ஹோப் யூ, மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வில் ஃபைண்ட் திஸ் கேப் ஆஃப் குட் ஹோப். தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் திங், நக்குல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. One whom I admire is Mr. K.S. Ravikumar. He has 3 daughters and our family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லிஸ்ட் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலண்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடித்து சொல்லுவேன், நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கான். ஆனால் நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நகுல் சுற்றி இது பண்ணிங்க, ஒரே பயமாக இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மளே இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை, நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்வேன். ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி. Okay, amazing. I mean, Vanmati likes you. I think she almost thinks you are her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குல் எல்லார் பக்கத்துலையும் சிரிப்பு இருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா? அவருக்கு தெரில, ஐயோ இன்னொரு 3 படம் எடுத்து நம்மளுக்கு இது மாதிரி கூப்பிடாதீங்க. இப்போ தெரியுது நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. இப்போ தெரியுது, பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my heart
you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back now I was watching, ஏன்னா எங்கள் படம் பார்த்துட்டு இல்லை, I was watching all Kamal Haasan movies. I was watching பஞ்சதந்திரம். அப்போது இது ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she's just made that just simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது வந்து my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்கள் டேரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவர் தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட், அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு த சோஷியல் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்றைக்கி அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட வாட் இஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி, நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் the circle has come close. Thank you so much. I wish you all the very best, Nakul. Okay, August 2nd. Okay, and ஒன்னே ஒன்று மட்டும், ஓகே, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டுக்கோங்க. அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் பிஃபோர் தட் சார், மகாராஜால your performance is really good. Congratulations to that. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம். நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு சீனே வந்து சொல்லணுமா, அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. சங்கர் சார் பற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பார். அதுவும் ஒரு டைமுக்கு 3 kisses அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேலே இருக்கும். அப்போது எத்தனை கிஸ்ஸஸ் பாருங்கள். எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு அப்போவே ரொம்ப ஜாலியாக, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக, செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள். அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவும் கரெக்டாக தான் இருக்காரு. ஆனால் ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல. அவரெல்லாம் சூப்பராக இருக்கு. படம் ட்ரெயிலர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும், அது நல்லா மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நிறைவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்ணுறாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோ ட காமா டீம். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக டைரக்டர் அறிவழகனை மேடைக்கு அழைக்கிறேன். சார், கோச்சிக்காதீங்க, உங்கள் பேரை கொண்டுட்டேன்னு. ஹலோ, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்கோ ட காமா அந்த போஸ்டர் அப்படின்ற ஒரு டிசைன்லேயே வந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்து ஒரு டைரக்டராக வந்து அந்த படத்தோட கான்செப்ட், இது எந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டெஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடியாகவும் அதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் அப்புறம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாங் போடுவாங்க, ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக
இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் சைடும் சரி அந்த மியூசிக் டைரக்டரும் சரி ஒரு 5 சாங்குமே வந்து ப்ளே பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டை தான் நான் தோணுது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரொம்ப எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர் அருண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோமே எத்தனை சாங்ஸுமே வந்து பெப்பியான சாங்ஸு, ப்ராப்பராக அந்த ஜிவி பிரகாஷோட சாங்காக இருக்கட்டும், அப்புறம் நகுல் சாங் பாடியிருக்காரு, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெப்பியான சாங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சாங்ஸு அதுலேயே வந்து அவங்க ஃபஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஒரு பாயிண்டில். எனக்கு இருக்க ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டராக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல, எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல, சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ இன்றைக்கி வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். இன்றைக்கி நம்ம வந்து நினைக்கிறோம் மணி சருக்கு வந்து அவருக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சு, சங்கர் சருக்கு அவர் கிடைச்சதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சதெல்லாம் கிடைச்சது அப்படி கிடையாது. ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லா படங்களும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வளர்ந்த டைரக்டராக இருக்கட்டும், வளர்கிற ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தான் நான் வந்து மெயினாக சொல்வேன். ஸோ அதில் ஒரு நைஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் என்றைக்குமே வந்து டைரக்ஷன் டீம்லேயும் சொல்லுவேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணாட்டி கூட வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன். நான் அவரோட அசோசியேட் வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னென்னா படையப்பா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் வந்து அந்த ஊஞ்சல் சீன் வந்து திடீர்னு வந்து அவரோட எல்லா சீன்ஸும் வந்து வேகமாக எடுத்துகிட்டே இருக்கார் ஒரு பாயிண்டில். ஒரு 3 o'clock அதான் திடீர்னு வந்து வேறு என்ன சீன் இருக்குது பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அந்த ஊஞ்சல் சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தது தான் வந்து அந்த ஊஞ்சல் சீன். ஸோ ஒரு ப்ராப்பர் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்னமோ இருக்கலாம், என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு. ஸோ மெயின் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து படத்தோட சக்ஸஸுக்கும் சரி, அந்த சோலை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும், கனெக்ட் பண்ணி போகணும். அது எந்த ஒரு படத்துலையும் இருந்தாலும் சரி, எந்த காம்ப்ரமைஸாக இருந்தாலும் சரி, அது வந்து படத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஆடியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான் நான் யோசிப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக டைரக்டர் ஆர்ஜிகே சரி ஏன் சொல்ல வரேன்னா, ஏன் அந்த நேம் உள்ளே வந்துச்சுன்னா ஒரு 3 எழுத்தில் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களோட பங்கை வந்து ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன், எடிட்டர், அப்புறம் ஜெகன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சோல்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அது என்னுடைய விஷஸ். ஏன்னா ஃபஸ்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு சோல்ஃபுல் வந்து போடுவாங்க. அது இந்த படத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி வந்து நகுல் அப்படின்றது ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாய்ஸ் டீமாக இருக்கும் அப்படின்றதோட தானாக சேர்ந்த கூட்டமாக தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நகுல் இன்வைட் பண்ணி கூப்பிடாட்டி கூட வந்து ரொம்ப நாள் நான் நகுலை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நகுல் நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாமே ஒரு டைம் ஃபேக்டர், ஒரு சின்ன கேப் வரும், அது எல்லாருக்குமே வரும் ஒரு பாயிண்டில். ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து சக்ஸஸ் கொடுத்துருப்போம், நல்ல ஒரு பெர்ஃபார்மர் டேலண்டடாக இருப்போம். ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு இழுப்பறி இருந்துகிட்டே இருக்கும். அது சினிமாவில் வந்து ஒரு எப்போவுமே ஹாப்பனிங்கான ஒரு விஷயம் தான். அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது சக்ஸஸ் ஆனாலும் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பாயிண்ட்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து நகுல் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக். அதாவது எல்லாருமே ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக் அப்படின்றது இந்த மோஸ்ட் டேலண்டட் மல்டி டேலண்டட்னு நான் சொல்லுவேன். சிங்கராக இருக்கட்டும், பெர்ஃபார்மராக இருக்கட்டும், டான்ஸராக இருக்கட்டும். ஸோ அவர் படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தான் நான் வல்லினத்தில் வந்து அந்த சிங்கிள் ஷாட்டே வச்சேன். அந்த சிங்கிள் ஒரு 25 seconds டோட்டலாக தான். அது
மற்ற ஹீரோஸ் நான் வந்து கூட ஆட வச்சிருக்கலாம், பட் அவர் சிங்கிள் ஆகட்டும், அப்போ தான் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மராக வந்து மற்ற டான்சர்ஸ் கூட ஆடட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து மோதன் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டாக வந்து 4 டேக்கு. ஆனால் அது வந்து ஜெகனில் நான் உள்ள இன்க்ளூட் பண்ணல. அவங்களாவே வந்து சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்ட்டாங்க ஒரு வயலில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். பாய்ஸ் சொன்ன மாதிரி வந்து மணிகண்டன் வந்து நகுல் ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங் சீனு அந்த ஒரு பாட்டில் நானும் இருந்திருக்கேன். மோதன் வந்து ஒரு 8x 9x போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ எனக்கு ஒரு ரீயூனிட் மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒரு ஃபீலு. அவரே கூப்பிடாட்டி கூட வந்து என்ன நக்குல் வந்து என்ன கூப்பிடலையா வாஸ்கோடகாமா இன்விடேஷனுக்கு இது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு வெல்விஷராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த படத்தில் யூனிட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் வந்து அந்த படம் ஹிட் ஆகணும்னு யோசிப்பாங்க. நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹோல் ஹார்ட்டாக வந்து நக்குலுக்காக இந்த படம் பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பத்திரிகையாளர் அண்ட் நடிகர் மிஸ்டர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நிறையா படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி. கே.எஸ். ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் வந்து முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இல்லைட்டா நம்ம குட்லக் தேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் என்னை போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் என்னை வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமைப்பட்டவன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன். நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் என்னென்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசாக கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் எழுதியிருக்கேன். ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அதாவது என்ன காரணம் சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது. வெளியே போக முடியாது. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறுத்து சொல்கிறேன். ஒரே ஒரு செண்டு தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் செஞ்சார். அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன் எல்லாருக்கும் கேரவன் கொடுத்தாங்க. ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரவனில் இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் சேர்த்து விட்டார். ஏன்னா அப்படி ஒரு அவங்க அண்ணனும் நடிகர் சந்தான பாரதி, அவருடைய தம்பி தான் ஆர் சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும். அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தயாரித்த படத்தில் கூட, அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்தில் ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர்.
அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் வந்து யூடியூப் என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்தியன் 2 படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அதை ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா நாங்கள் திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்ல நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால் அந்த விமர்சனம் எழுதுகிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் 1-2 பேர் இருக்கலாம் விதிவிலக்கு, ஆனால் நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம், நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும், நீங்கள் தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரில் தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கலை, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது. ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லை நல்லான்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைர மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு, வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க, அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. ஆனால் அருமைச்சோர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துகிட்டு இருக்காரு, ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாஸ்கோ ட காமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டேலண்டட் ஆக்டர் மிஸ்டர் சாந்தனு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு வந்து பியூர்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நகுல் வந்து 2011 எங்களுக்கு பழக்கம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல். அவர் தொட்டா ஷாக் அடிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யூ ஆர் த மேன் அப்படின்னு. அது சார் அது 2011 அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சார்மிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சார்மிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சார்மிங்காக இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஹியூமனாக வந்து நகுல் வந்து ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, மனசில் வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலைங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், ஏன்னா வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறியா அப்படின்னு. இதில் என்ன மாவும் வெக்க எனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நகுல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கணும், எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நான் நகுல் கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க சினிமாவில். கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ, இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்தில் நான் நகுலில் வந்து நிறைய விஷயங்களில் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு.
பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஆல்வேஸ் சீன் அந்த பேஷன்ஸ் பர்சவியரன்ஸ் அண்ட் யூனோ ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி லுக் அப் டு நக்குல் அ லாட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட். ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மாமு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினம்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்குல, பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார். அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்ணுறதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சுருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் தான் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிளில் என்றைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லையா அந்த சின்ன சர்க்கிளில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நக்குல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம். நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம், சாரி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு, கொஞ்சம் நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன். பட் திஸ் என்டையர் டீம் ஐட் லைக் டு விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். டைரக்டர் ஆர்ஜிகே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த ஆண்டனினா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமு ஆஸ் யூஷுவல் யூர் அன் அமேசிங் சிங்கர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஐ எம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தெம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஐட் லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் நேரில் பார்த்துட்டு இதை பொது மேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன். சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் August 2 தியேட்டருக்கு வரப்போகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. Thank you so much, sir. அடுத்ததாக the person I'm going to invite is ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் ரொம்பவே ஒரு அழகான ஆக்ட்ரஸ் as well. I like to request Devyani ma'am to come and say a few words. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியாக வரட்டும். யா, டு த ஹோல் டீம், டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக, ரொம்ப மியூசிக்கலாக, ஃபாஸ்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டைப்பாக நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்கிறது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பற்றி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பற்றி. என்னோட சின்ன தம்பி. we have a wonderful relationship and நக்குல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய். நான் அவனோட பெரிய ஃபேன். காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. அ வெரி இன்டென்ஸ் ஆக்டர்.
வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர் who can take the whole film on his shoulder. அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க, அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லலை, பட் ஹீ இஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். He can sing, he can dance, he can play music, he can make music, and he can keep the whole set vibrant. அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் பாருங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ எங்கே இருக்குது? இல்லை. ஸோ இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நக்குலுக்கு ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். நக்குல், யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ், நம்ம எல்லாரோட லைஃப்பில் வரும். இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். வி ஆல்வேஸ் நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோன்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவேன், நீ நல்ல ப்ரூவ் பண்ணுவேன். அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பல ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீஸ் ஏன்னா he's waiting, he's I don't know waiting for that excellent script, he's waiting for that excellent director who is going to make a difference in his life. So he's waiting for something. அந்த வெயிட்டிங் அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அந்த அதை முடிஞ்சிடணும். இப்போ வாஸ்கோ ட காமாவோட அண்ட் வாஸ்கோ ட காமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி and he should be one amongst the most successful heroes. பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும் நக்குலை நினச்சா. ஸோ ஐ எம் ஷுர் நக்குல் இஸ் கோயிங் டு டூ தட். யா, ஸோ ஐ எம் ஹாப்பி, வெரி ஹாப்பி டுடே. அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் வித் ஹிம். ஸோ ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா அவன், சின்ன தம்பி, என்னோட நான் ஒரு அக்காவே இல்லை அவனுக்கு, லிட்ரலி ஒரு அம்மா தான். நான் அவனு கூட விளையாடினதில்லை, அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா அவன் வளரும்போது நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ ஹோப் he does wonders. அண்ட் நீங்கள் எல்லாரும் அவளை பெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்கள், இந்த படத்தை பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டெஃபினெட்லி a proud sister. Thank you so much, ma'am. அடுத்ததாக the person I like to invite is இந்த படத்தோட லவ்லி ஹீரோயின். செம படத்தில் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. I like to call upon அர்த்தனா பெனு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க.
ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்ட பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஹீ ஹேட் அ கிளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போது நம்புகிற விஷயம் என்னென்னா, இப்போது நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போது 1 மினிட்டாக இருந்தாலும் 15 மினிட்ஸாக இருந்தாலும் லைக் இப்போது த்ரூ அவுட்டாக இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாட்டோ சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். தேவயானி மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷ்னல் அவங்க பேசுனது கேட்டு. அப்போ நான் ஒரு இமோஷ்னல் பீயிங் தான், இப்போ அந்த மூடில் இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கன்கிராட்ஸ். அருணை நேற்று பார்த்தேன். அப்போ அருண் வாஸ் லைக் டென்ஷனில் எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்கள் படத்துக்காக. நான் இந்த படத்தில் முதலாக கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்துருக்கிற சாங். அதில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்போ அவங்க பாடின ஒரு பாடலில் திரும்ப ஒரு ஒர்க்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோடய ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனால் இங்கே வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும்போதும் ஐயோ இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. இப்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது எதை சூஸ் பண்ணணும்னு. ஸோ குட் டு ஹியர் நக்குல் சிங்கிங். ஐயோ ஹீஸ் அ ஃபேபுலஸ் சிங்கர், பர்ஃபார்மர், ஆக்டர். ஐ ஃபெல் ரியலி குட். அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங். அண்ட் அருண் நீங்கள் பாடின பாட்டும் செம்மையாக இருந்துருச்சு ஒவ்வொரு சாங்ஸும். அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என்னை அழகாக போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீனில் வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற. லைக் நான் எப்போவுமே இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். பட் நாம் இப்போ அட்மயர் பண்ணுறது நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போது லைக் இட்ஸ் ஸோ குட் டு see him being here. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. his wife is there really supportive. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிறா. அப்போ ஐ ஹோப் லைக் he's a true star. லைக் whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்கள்ட எண்ணம் doesn't matter. இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வருவேன். அப்போ அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்போவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சு அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புகிறேன். நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years ஐ கெஸ். பட் நான் நினச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும். அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் பெரிய போர்ஷனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ நக்குல், இட் வாஸ் ஸோ ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. இப்போது அவங்க கூலாக இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷ்னலாக கூட இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆர்ஜிகே அவங்கள பற்றி இன்னும் சொல்லணும். என்னன்னா ஹீ நோஸ் த கிராஃப்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணும் ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணாம் அவங்க அது சொல்லுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்டில் இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர். தேவயானி மேமை மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்கள எல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசில் இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட மேமோட நடுவில் உட்கார வச்சப்போவே நான் வந்து ஓகே ஹாப்பி ஆகிட்டேன். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு.
தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் மதிய வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர்னால, அது இல்லாமல் தமிழ்குமரன் வர எடிட்டர் இல்லை, தமிழ்குமரன் தான், தமிழ்குமார்னா. ஸோ தமிழ்குமரன் இருக்காங்க, சுபாஷ்கரன் இருக்காங்க. ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆர்ஜிகே, ஒரு தைரியம் வேணும். முதல் படத்துலேயே என்ன போட்டிருக்க, ஆர்ஜிகே ஃபிலிம். அது சில பேர் திட்டுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலையே பட மாட்டார். தனக்கு என்ன வேணுமோ அது செய்வார். அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இது சொல்லுவாங்க, இவர் பெரிய மணிரத்னம், ஆர்ஜிகே மணிரத்னம் ஃபிலிம்ன்ற, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் 10 படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல, இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த தைரியத்தை பாராட்டுறேன். உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிருஷ்ணன்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க, தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கனல் கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான். ஏதோ காணாமல் ஏதோ எட்டனா விழுந்துச்சாரா, இங்கே வந்து அங்கே வந்து அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான். தரையை பார்த்துட்டு தான் இருப்பான். என்னன்னா யோசிக்கிறேனே அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, நீ இப்படி யோசிக்கிறேன். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நல்ல வெயிலில் கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவார். வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும்போது இந்த இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன். மற்றபடி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு இவர் சொல்ல மறந்துட்டார். இன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு எப்போ சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏற்று பேசிட்டாரா? எதிர்த்து எங்கே பேசுனாரு? அவர் ரொம்ப சாதாரண பேசுகிறார். நீங்கள் தான் அவர் எதிர்த்து பேசுனீங்க. இல்லை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லைப்பா, இல்லை எதிர்த்து பேசணும். எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பவுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் தான் ஆமாம் இல்லை அப்போதைக்கு ஏதோ பதில் சொல்கிற விட வீட்டில் போய் யோசிப்போம். கேட்டேனே இதுக்கும் கேட்டேனே, அப்போ அவனை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கலை. இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்கள் யூ ஆர் த மேன். தி மேன். அஃப்கோர்ஸ் நீ வந்து இப்போ மணிகண்டனோட ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யூ ஆர் த மேன். எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்டே அந்த மாதிரி கிருஷ்ணன்கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்குல்கிட்ட கூட ஒரு பரபரன்னு இருப்பார். என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசிடுவார், என்ன தோணுதோ ஆடிடுவார். ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது. நல்ல அதான் பாடியிருக்கீங்க, பட்டு
நிறைய பேர் பேசும்போது தான் நான் ஏன் எங்கே இத்தனை நாள் பாடாமல் இருந்திருக்கேன். நிறைய பாடியிருக்கீங்களா? ஓ மை காட். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களை கேட்பேன் நான் இவரெல்லாம். ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்ட்டும் இருக்குது. ஆனால் உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பாராட்டினது வந்து உள்ளேருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளேருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உளப்பூர்வமாக, அது வேறு இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ஆனால் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, பரபரன்னு இருப்பார். இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அது தேவயானி என்னுடைய படங்களில் 4-5 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோயினை நடித்த படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடித்தாங்க சோழா ஹோட்டலில். எவ்வளோ பெரிய மூடி. அது வந்து முதல்ல அவர் அந்த ஹோட்டலில் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாகவே மூடி கீழே வந்துடுச்சு. கீழே வந்துடுச்சு. உடனே கட் 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 அப்படின்னு, சார் அது உள்ளே வாயிலே போட்டுருங்க சார். ஐயோ அப்படின்னு போட்டுருங்க சார். அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது வச்சுக்கலாம். அப்படி வந்த ஸ்பாட்டில் வந்த இது அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சுருக்கு. அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். தெனாலியும் போதெல்லாம் நாங்கள்லாம் கொடைக்கானல் ஊட்டியிலலாம் அப்படி வாழ்ந்தோம். ஏன்னா அப்போல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது, 1-2 தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஜோதிகா எல்லாருக்கும் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். கமல் சார் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவார். இந்த ஜெயராமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும், அந்த சுர சுர அந்த அந்த இது அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுட சுட வரும். அது விக்ரம் அது வந்து ரெகுலராக போடுறது. அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு. அது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. மைசூர் பாக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க. அப்படியே எடுத்து அது ஒழுகும். ஸோ வி கான்ட் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண், குடும்ப பாங்கான பெண். ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு. சரி, மணிகண்டன் பற்றி சொல்லியாச்சு. மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது. மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா. தெனாலி பற்றி பேசிட்டு இருந்தீங்க. தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் 2 நாளோ 3 நாளோ பண்ணார். அதுவும் பேசப்பட்ட ஒரு இது. பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன். அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட அந்த உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் இன்னும் 2-3 வார்த்தை வரும். அது படத்தில் இருக்கா இல்லைன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆக நானும் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்லாமல் வேணாமான்னு தெரில, அது டைரக்டர் சொல்கிறாரோ தெரியலையா, ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லாமா அப்படின்னு. பட் அது எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும். சொல்லாமா? அது உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா? சொல்ல நீனப்பா வேணாரு ஹீரோ வேணாரு. அதாவது நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே, நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அதனால பெரிய கேரக்டர் தான். நான் ஒத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமாக இருந்தது. சார் ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு, வெளியே இருக்கணும்னா கெட்டவனாக இருக்கணும், உள்ளே இருக்கணும்லாம் நல்லவனாக இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன்லாம் நல்லவன், வெளியில் இருக்கவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட். என்னையா அது வித்தியாசமாக இருக்குது. இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க? நல்லவங்கள தான் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் ஹியூமரை வச்சு. நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது, நீ தெளிவாக சொல்லிவிடுவேன். அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார். படம் பார்க்கல நான் இன்னும், நான் டப்பிங் என் போர்ஷன் பண்ணதோட சரி. படம் காமிங்க, நல்ல பெரிய வெற்றி அடையட்டும். இந்த யூனிட் பூரா மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக த பர்சன் ஐம் கோயிங் டு கால். அவரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் மேக்கிங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பயங்கர ஆக்டிவாக ஒரு சீனையும் லவ் பண்ணி எடுத்திருக்காரு. ஐ லைக் டு கால் அப்பான் த வாஸ்கோ ட காமா ஃபிலிம்ஸ் டைரக்டர் RGK அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் RGK. வாஸ்கோ ட காமா என்னோட ஃபஸ்ட்டு படம் டைரக்டரா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல சொல்கிற மாதிரி. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த டவுட் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் இப்போ இங்கே இப்படி நிற்கிறேன். அதுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொல்கிற ஆஸ் யூஷுவலான ரீசன் தான். ஃபேமிலி, அம்மா, அண்ணா, அப்பா. ஸோ நான் எது பண்ணாலும் அதில் பாதி அவங்களுக்கு போயிடும். ஸோ மீதி பாதி கடவுளுக்கு போயிடும். எனக்கு எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்க நான் விரும்பலை. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினினால தான் சினிமான்னு என்னன்னு எனக்கு தெரியும். நன்றி தலைவா. விஜய் சேதுபதி சார் காத்துவாக்கில் காதல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ கூப்பிட்டுருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கேரவனில் பேசினார். அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஜெயிக்கிறது முக்கியம், சீக்கிரமாக ஜெயிக்கிறது அதை விட முக்கியம், ஜெயிக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நன்றி விஜய் சேதுபதி சார். டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ், தேங்க்ஸ் ப்ரோ. சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக வந்திருக்கிறவங்களுக்கும் ஸோ எல்லாத்துக்காகவும் வந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூழ்ச்சி. வாஸ்கோ ட காமா இல்லை சார், கோட்டு போட்டு நீங்கள் சொன்ன உண்மைதான். ஒரு மாதிரி நீங்கள் கேட்பீங்க தான் சார் போட்டு வந்தேன். ஷூட்டிங்லேயே போட்டிருப்பேன், கேட்பாரு டெய்லியும். ஸோ இது என்னது மேலே, இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு போட்டு வரலன்னா அதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் போட்டு வரேன். அப்போ சார் சொல்கிறாரு. ப்ரொடியூசர் டத்தோ பி டாட் சுபாஷ்கரன் சார். இந்த டாட்டை வந்து நான் அடிக்கடி போஸ்டரில் விட்டுருவேன். RGK அந்த டாட்டுன்னு கேட்பாரு சார். ஸ்பீச்லேயே வில்ல, போஸ்டர்லேயே வில்ல சார். நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கதை கேட்காம கொடுத்தாரு. கதை அவர் கேட்கல. ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆகும்போது கதை கேட்கல, எந்த டேட்டுமே என்கிட்ட இல்லை. படம் கொடுத்தாரு, ஒன்றுமே பண்ணல நான். ஸோ ஒரு படம் கொடுத்தாரு, நம்பி படம் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றலையாங்கிறது படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேர்ட்ஸ்லாம் தீர்ந்து போச்சு சார் உங்களை பற்றி பேசுறதுக்கு. டத்தின் ஜலிகா சுபாஷ்கரன். ஸோ மேம், ஸோ அவங்க தான் கோ ப்ரொடியூசர். ரொம்ப நன்றி மேம். நக்குல் சார், நீங்கள் 40 வயசுல குழந்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கேன். நக்குல் சார் சார் போட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக சீரியஸாக சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டு த எர்த்து. ஸோ ஒரு நாள் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன். யாராக இருந்தாலும் சரி, நான் அப்போ தான் பார்க்குறேன், ஓ இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ டவுனாக இருந்தார். எது சொன்னாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நாளும் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு டைலாக் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நாள் படம் எடுக்கிறேன். ஸோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ டைலாக்கே கொடுக்காம நிற்க வச்சா எப்படி இருக்கும். ஸோ ஆனால் வேணும்னு பண்ணல, அது அப்படி இருந்தது. பட் ஆனால் அது அவர் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ மீதிலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன்ல. ஸோ 44 பேர் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. கிங்ஸ்லி சார், முனிஷ்காந்த் சார், ஆனந்தரா சார், KS ரவிக்குமார் சார். ஸோ எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்கேன். 40 நாளில் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமெல்லாம் நான் எடுக்கல. வெறும் 40 நாள் இந்த படம் எடுத்திருக்கேன். 41 நாள் எடுத்திருக்கேன். சொன்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன். நக்குல் சார், ஸோ ரொம்ப நன்றி சார். அப்புறமேல் வேறு எதுவும் இல்லை, நிறைய பேசுகிறேன் சார். KS ரவிக்குமார் சார், ஆக்சுவலாக சீரியஸாக டிசைர், பிளெஸ்ஸிங், ஹானர், ப்ரைட் எனக்கு எல்லாமே சார் கூட வந்து பண்ணது. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. KS ரவிக்குமார் சார்னா நான் பார்த்து படையப்பா, தலைவர் ஃபேன், படையப்பாலாம் பார்த்து வந்திருக்கேன்ல. ஸோ அப்போ அவர் பார்க்கும்போது என்னன்னா, அதனால தான் வந்து அவ்வளோ இப்படி இன்வால்மெண்ட்டாக இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரியே இந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ வாஸ்கோ ட காமாங்கிறது வாசுதேவன், கப்பர், மார்கோ, கோவர்தன் 4 கேரக்டர் தான். ஸோ அப்போ அந்த முக்கியமான கேரக்டராக சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் அப்ரோச் பண்ணியிருந்தேன். சார் உடனே பண்ணார், கதை கேட்டார், பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். ஆனால் மறந்துட்டார் ஷூட்டிங் வரும்போது. எனக்கு கேப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தனா இந்த சேவல் கூவும்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க. கேரவனே வராது. அங்கே வந்து நின்றுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கேரவன் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. வித் மேக்கப்போட போய் நின்றுருப்பாங்க. ஸோ நான் பார்க்கல, இவ்வளோ பேஷனேட்டடாக, இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க சொன்னதுக்காக சொல்ல, சீரியஸாகவே நான் பார்த்ததில்லை அப்படி. சூப்பராக எடுத்துனா, தேங்க்ஸ். பர்த்டே பாய் அருண் NV மியூசிக் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம், வந்துருங்க. இல்லை பர்த்டே இல்லை, ஆடியோ லட்சம் தான் பர்த்டேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ.
அவர் வந்து ஸ்டூடியோவில் இருக்கிறத விட கோயிலில் தான் அதிகமாக இருப்பார். மியூசிக் கம்போசிங் அப்போ ஆளை காணும், ஆள் இருக்க மாட்டார். டிஓபி, டைரக்டர்ஸ் டிஓபி. இப்போ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்களே எல்லாருமே வந்து இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்காக தானே வருவாங்க. டிஓபி வந்து ஜென்ரலைஸ்டாக இருந்தார், லோக்கலைஸ்டாக இல்லை. லோக்கலைஸ்னா லைக் ஜென்ரலைஸாக ஷார்ட் எடுத்துக்கோங்க, இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஷார்ட், அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. என்ன எழுதணுமோ என்ன சொன்னோமோ அதை மட்டும் எடுத்தார். இதான் படத்துக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டார். ஃபர்ஸ்ட் டிஓபி தான், இருந்தாலும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. ஆர்ட் டைரக்டர் தங்கமான மனுஷன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் தமிழ் குமரன், காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன், காஸ்டியூமர் ரஞ்சித், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்படி இன்னும் 2 பேர் டெக்னீஷியனில் சொல்லிடுறேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபிநாத், அவருக்கு சொன்னால் மட்டும் கிளாப் விழுது, ஏன்னா அவர் பிஆர்ஓ. நீங்கள் தப்பாக நினச்சிக்காது, எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்து தான் வந்திருக்காரு அவர். ஸோ அதனால் இவங்க ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் டைரக்டர் சசி. ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் போயிடுவாங்கல்ல, ஸோ நம்ம ஜெயிக்கல டைம் ஆகிட்டே இருக்குன்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யாருமே கூட இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. டைரக்ஷன் டீமில் ஒரே ஒருத்தனை வச்சு படத்தை முடித்தேன், ப்ரொடக்ஷன் டீமில் இருந்தால் ஒருத்தனை வச்சு படத்தை முடித்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, டைம் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ போனாலும் முடிச்சு கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி பார்த்து சென்சார் வந்துருச்சு. நான் ஒரு கட் காமிச்சேன், ஃபஸ்ட் எடிட் பண்ணிட்டேன், 3 மணி நேரம் படம் வந்துருச்சு. நான் ஒரு வேர்ஷன் காமிச்சேன், டப்பிங்க்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படம் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு நான் காமிச்சேன், எல்லாத்துக்குமே காமிச்சேன், ப்ரொடியூசருக்கு காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமிச்சேன், யாருமே எந்த கரெக்ஷனுமே சொல்லல. அதுக்கப்புறம் நானாக திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சென்சாரில் கொடுத்தேன், சென்சார் எதுவுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அதான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் இன்வால்மெண்ட்டில். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரில, பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பைல்வான் சார். நான் ஆக்சுவலாக இப்போ யூடியூப்ல பார்ப்போம்ல, பார்க்கும்போது சீரியஸாக இருக்கும், இவ்வளோ இருக்காரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வரும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும்ல, ஆனால் அங்கே தங்கமாக இருந்தார். நான் பார்த்துட்டு என்னடா 2 நாள் தான் யூஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்தந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, புரிதுங்களா? ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தார். இங்கே இப்படி பேசுகிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு. சாந்தனு சார், சார் தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேவயானி மேம், சாரிட்டா நான் கேட்டுட்டு இருந்தேன் சார் மேம் வருவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி கூப்பிட்டோம் மேம். ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு. ஸ்வீட்டாக பேசுனீங்க, எமோஷனலாக பேசுனீங்கல்ல. உங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் விட்டாங்களே, அடுத்த நாள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சில் நான் அழுதுட்டேன், 2வது ஆடியோ லான்ச்லேயே அழுதுட்டேன், இதில் அழுவேனா அழுக மாட்டேன்னா தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினோடனே அவங்க அழுதுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அழுகல. டன் வேற சார். ஜெகன் சார் தேங்க்யூ சார். படிடா பரமா, ஆண்டனி தாசன் சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஆசிக், சிவகார்த்தியன் சார் கூட நேற்று வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு, அந்த பாட்டு லைன்ஸ் பார்த்துட்டு யார் சூப்பர்னு போட்டிருந்தாரு. ஆசிக் டாடா படத்தில் லிரிக் ரைட்டர் அவர். ஸோ அவர் அந்த பாட்டு பண்ணியிருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து விவேக் சார் எழுதியிருக்காரு. சார் மொத்த பாட்டையும் ஒரே கதையில கன்வே பண்ணும். இப்போ இந்த உல்டாவாக இருக்குது, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குல்ல, பீக்கில் போகுது, அடுத்த ஜென்ரேஷன் போகுதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரண்ட் விஷயம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணல, எமோஷனலாக யூஸ் பண்ணியிருக்கோம். எமோஷனல் மட்டும்தான் அதில் இருக்கும். டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ மைண்ட் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம். லைக் வந்து முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வில்லன் வந்தாங்கன்னா நம்ம ஏதோ அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்களா, செப்பல்லாம் போடுவாங்களா, வில்லன்லாம் வந்தாங்கன்னா வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தராஜ் சொல்லியிருக்காரு. அதனாலே அவர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் இப்போ பண்ணுறது இல்லை. எல்லாரும் வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க, வில்லன் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னன்னா, அப்படி இருந்த நம்ம வந்து இப்போ வில்லனாக ரசிக்கிறோம்ல, இப்போ வில்லன் கேரக்டர் தான் வேணும்னு சாரே கேட்டது. எல்லாருமே எப்படி கேட்குறாங்கன்னா வில்லன் கேரக்டர் வேணும்னு கேட்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் மாறிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கே தெரியாது மைண்ட் மாறிட்டு இருக்கு. கான்சியஸ்னஸ்க்காக இப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இந்த படமாக இருக்கும். இந்த படம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணும். நானே பாரபட்சம்லாம் பார்க்கல, டியூரேஷன் லெங்க்த்தாக இருக்கு, நானே எடுத்தது தூக்கக்கூடாது அப்படிலாம் பார்க்கவே இல்லை. வெளில இருந்து பார்த்தேன், ஓகே இது வேணும் இது வேணாம், பரவாயில்ல எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கோ, சரி பரவாயில்ல வேணாம். எடிட்டர் சொன்னார், இந்த டேரக்டர் தூக்க மாட்டாங்க, சீன்லாம் தூக்க மாட்டாங்க, நீங்களே தூங்குன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அதுக்கப்புறம் அவர் வேணாம் இதுக்கு மேலே தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு. ஏன்னா ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எவ்வளோ பட்ஜெட் இல்லை அதெல்லாம் தேவையில்லை, யார் எதுனே தேவையில்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா ஓகே, நல்லா இல்லைனா அதுவும் ஓகே. ஸோ ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. எப்படின்னா ப்ரெஸ் மீடியா, நான் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா, இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து படம் வருதுன்னா அதோட ரிவ்யூ ஒன்று இருக்குல்ல, ஆடியன்ஸோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ப்ரெஸ் மீடியா. ஸோ இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ரிசல்ட்டாக வந்துட்டு இருந்தது. நான் டெய்லி ஒரு படம் வந்ததுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் பிஆர்ஓ. ஸோ அவர் நிறைய பேர் என் டீமில் இருக்காங்களா, நான் கேட்பேன் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு. சில படம் வந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தாங்க, அப்போ படம் நல்லா இல்லை. லைக் இப்போ நான் என் படமே வருதுனாலும் நல்லா இருக்குன்னா சொல்ல வரல,
ஸோ நல்லா எழுதுங்கலாம் சொல்ல வரல, அவங்க ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ப்ரெஸ்ஸுக்காக ஷோ போடுவோம். ஸோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிறது எழுதுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. யார் பண்ணாலும் அது நல்லா இல்லை தான். ஸோ அப்படி தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. என்ன சொன்னாலும் அதை எழுத போகிறீங்க. ஸோ அது நீங்கள் எழுதுறதுக்கு நான் ஃபேன். ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் அதை நான் ரசிப்பேன், பார்ப்பேன், கேட்பேன். முடிக்கணுமா? டன். ஓகே, வேறு ஏதாவது விட்டு இருந்தா சாரி. நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ், கொஞ்சம் பேத்துக்கு சாரி. நன்றி, வணக்கம். ஹீரோயினை பற்றி நான் பேசல. அர்த்தனா நல்ல நேம். அர்ச்சனாவான்னு கேட்டேன், இல்லை அர்த்தனான்னாங்க. நல்லா அர்த்தமாக இருக்குது அப்படின்னேன். ஸோ தமிழில் பேசுகிற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது. பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கோபிநாத், உன்னை பற்றி பேசலாம் எப்படிப்பா? நீ ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார், கெஞ்சுவார். இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இதை பண்ணிடுச்சு சார். இது அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட்டு அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக்கு கொடுத்துறேன் சார், எப்போ மாற்றுறது எப்படி நான் கேட்ட உடனே அப்புறம் அவர் டேட்டை மாற்றுறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் வந்து ஒரு இபிதியாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் நெக்ஸ்ட். இஸ் அ வெரி கிரவுண்டட் பர்சன். எனர்ஜினாலே கண்டிப்பாக அவர் தான் சொல்லலாம். இஸ் வெரி மல்டி டேலண்டட் as well. லெட்ஸ் வெல்கம் our charming ஸ்டார் நகுல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா இன்னும் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் இது. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க்யூ சார். ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. ஐ எம் ஜஸ்ட் டூ எமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கப்புறம் ரொம்ப ஐ டோன்ட் நோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது, அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், co-stars, friends, family, heartfelt thank you so much. என்னை பற்றி எவ்வளோ டீப் விதின் நக்குல வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்ட் சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன். இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலாக அது விஷயம் என்னென்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ப்ளீஸ் வாங்க. அண்ட் உடனே ஷி சைட், இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஐ சைட் 9 to 12. அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு 5 minutes மேபி வந்துட்டு போகலாம், 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேற்று கால் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், அக்கா நீங்கள் வர முடியுமா? இல்லைனா நோ ப்ராப்ளம், வர முடியலன்னா இல்லை நக்குல் நான் கண்டிப்பாக வரேன். அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன், ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு கமிங். அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பின் சிட்டிங் அண்ட் வண்டரிங். நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக மாறினேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், அக்கா ஒரு இங்கே நடித்தாங்க சொல்லி நாங்களும் வேறு எதுவும் யோசிக்கல. ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து அதில் வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட்டாக வரணும், நான் ஒரு பைலட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன்.
தென் மீடியம் இப்போ டீனேஜ் லவ் என் குரூப்பே மாற்றிட்டேன், விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி ஒரு லைனில் போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஷுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஒரு லக்குனால என்ன தெரியல, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. வந்து அது வேற, நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போ அம்மா தான் சொன்னாங்க, விரட்டினாங்க, நீ போய் பண்ணு. என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி மாதிரி இந்த மை கிசிங் படி மணி அந்த மாதிரி நிறைய வந்து யூனோ டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்போயே செட் பண்ணிட்டேன் மைண்டு. இல்லை இதெல்லாம் சான்ஸே இல்லை, சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போகிறேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு சொன்னாங்க, நீங்கள் பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க. நான் பாய்ஸில் இருக்கேனா, வா ஓகே. அப்போ அக்கா எல்லாம் சினிமாவில் இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க. பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹேவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ். பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கே தான் பார்த்தேன். லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க, இப்படி பண்ணணும், இதெல்லாம் ட்ராலி, இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு. லைக் வாவ் திஸ் இஸ் ரியலி நைஸ், இதில் ஏதாவது பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்த ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிரேட், ஹீரோவை ட்ரை பண்ணலாமே, வை நாட், ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ. பட் அது ட்ரையல்லே வந்து 4 இயர்ஸ் போயிடுச்சு, சும்மா வீட்டில் தான் இருந்தேன். ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது. நான் வித்தியாசமாக இது சம்திங் எல்ஸ் ஐ வாண்ட் டு டூ, ஐ டு பி அ ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். தென் அந்த 4 இயர்ஸ் வெயிட்டிங்கில் ஐயோ ரொம்ப வெயிட் பண்ணுறோம், ஏதாச்சும் பண்ணணும், வயசு வர ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் இந்தியாவுக்காக ஏதாச்சும் பேட்ரியாட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சாரும் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் பாட்டு பாடு நக்குல், நீ பாட்டு பாடு. ஏன்னா பாய்ஸ் படத்தில் நாங்கள் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஸ்பாட்லலாம் பாடுவோம். ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும், ரெமோ பாட்டு நீங்கள் பாடணும்னு சொன்னார். ஸோ சிங்கிங் வேறு ஒரு சைடில் வந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துலலாம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங், பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு. ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து இவர் நடிக்கலான்னு சொல்லி என்னை பிவி பிரசாத், தேங்க்யூ பிவி பிரசாத் சார், என்னை கூப்பிட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமில் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ½ அன் ஹவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் அதை எதுவுமே பார்க்கல. என்னை பார்த்துட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டார். அண்ட் நான் ஆக்சுவலாக அந்த பயத்தில் நோ சொல்லலான்னு இருந்தேன். பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய தடைகள் எல்லாம் வந்தது, தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்தில். பட் தென் தட் ஹேப்பன். அண்ட் நான் நினச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நான் வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, வா நல்ல ஆக்ஷன் ஹீரோ அப்படிலாம் யோசித்தேன். சூப்பர் டான்ஸர்னு சொன்னாங்க. டான்ஸர்லாம் நான் மைண்ட்லேயே யோசிக்கல. நெவர் தாட் ஆஃப் டான்சிங், நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒன்று பேர் வந்தது. அதுக்கப்புறம் டப்னே மாசலாமணி வந்தது. தென் நிஜமாவே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ 2 படம் நல்லா இருக்குது, பீப்புள் லைக் இட், அப்ரிஷியேஷன் இருக்குது, நல்லா பண்ணணும், நல்லா யோசிச்சு பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, அது ஓகேவா இருந்தது. அப்படியே ஐ ஸ்டார்டட் டூயிங். பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப், சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது. அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை, இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இது பண்ணி ஆகணும், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எதுவும் வரல. அதே டைமில் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அறிவழகன் பிரதர் அவர் வந்தார். அவரை வந்து நான் பாய்ஸ் படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன். சைலண்ட்டாக இருப்பார் லொக்கேஷனில். அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி தான் இருந்தது. ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம், வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைமில் நிஜமாவே நான் யோசிக்கவே இல்லை. இட் வாஸ் சச் அ ஷாக். லைக் வாட் அ டேலண்டட் பர்சன். சைலண்ட்டாக ஒரு குவாய்ட்டாக சங்கர் சாரோட பேசுவார், ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. இட் கேவ் மீ ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை. ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன், யூ வில் லேர்ன் இட், யூ வில் டூ இட், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன he removed another side of me which I didn't know existed inside. And அவருக்கு எப்படி நன்றி சொல்லுன்னு தெரியல. வல்லினம் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க்னு கூடுவேன். ஹீஸ் மை ஸ்பீல்பர்க். வேற யாரோ நம்மளனாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்ன ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போகிறேன். லைக் ஐ எம் ஸோ டச்ட் அண்ட் ஐம் ஸோ ஆனர்ட் அண்ட் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ பேசுனதுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் அ லாட்.
அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர்னா தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு, ராம் பிரகாஷ் ராயப்பா. நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. எல்லாரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம், என்ஜினியராக சூப்பராக பண்ணீங்க, அந்த வசந்த் கேரக்டர் சூப்பரு. எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலாக சாய்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த தினேஷ் ப்ரோவோட ரோல் பண்ணுறீங்களா இல்லை இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா? நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன். அவங்க இல்லை ஃபைட் இருக்காது, சாங் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, அந்த ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது, உங்களுக்கு ஓகேவா? நான் சொன்னேன் இல்லை இல்லை இதுதான் பிடிச்சிருக்கு, இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். படம் கூட வாஸ் ரியலி வெல் ரிசீவ்டு, எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. பட் யூ ஒன்ட் பிலீவ், அதுக்கப்புறம் ஒரு 1 year எனக்கு ஒர்க் இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு நீ கெத்துறா நீ செட்டுறா அப்படிலாம் சொன்னாங்க. நான் கூட எதிர்பார்ப்பல வை நாட் இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கலை, நத்திங் ஹேப்பன் ஃபார் 1 year. அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, கண்டிப்பாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃப்ளாப், லைக் இது ஒரு பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும் சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. வி ஹேவ் ஹோப், வாட் எவர் வருது அதில் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல், இதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், இந்த டிரெக்டருக்கு ஒரு பவர் இருக்குது, வி ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்ணுறோம். பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டிடன்ட் ஒர்க் அவுட். பட் இப்போ இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தேர் இஸ் அ மிரக்கிள், தேர் இஸ் சம்திங். அது நான் எவ்வளோ டிசைட் பண்ணாலும், நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்பில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் யோசிச்சிருக்கேன். பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே. என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. மஸ்லமணியில் ஒரு டைலாக் இருக்குது, பட் அது படத்தில் வரல. எது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ நடக்கும். அது செட் ஆகிடுச்சே மைண்டில், இந்த டைலாக் படத்துலையும் வரல. பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்டில் இருக்குது. நிஜமாவே வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடாக இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பிளாங்காக இருந்தேன் நான். அப்போ வாஸ்கோ டகாமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது, ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங். 2 hours ஐ திங்க் தமிழுக்கேன் ஒன்றை எழுத்தும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன். கண்டினியூஸ் 2 hours ஸ்ட்ரெயிட் நான் உட்காந்து சிரிச்சு விழுந்து சிரிச்சு அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதை, டார்க் ஹியூமர், ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ரவிக்குமார் சார் கூட. இன்னைக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்னை பற்றி பேசுறாருன்னா நான் நினச்ச கூட பார்க்கல. இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சி சச் அ சீனியர், சச் அ சூப்பர் டிரெக்டர். என் அக்கா அவங்கள பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ சின்ன வயசில், தெனாலி எல்லாம் சார் அக்கா சொல்லும்போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு அவர் என்னை பற்றி பேசுறேன்னா ஐம் பிளெஸ்ட், ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது, கிரேட்ஃபுல். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இன்னைக்கு சோனு கூட வந்திருக்காருன்னா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் அமிச்சேன். பட் ஐ கான்ட் ஃபோர்ஸ். நான் ஐ தாட் வந்தால் நல்லா இருக்கும். அண்ட் வந்திருக்காரு. ஐம் பிளெஸ்ட். ஆல் மணி இங்கே வந்திருக்காரு, ஜகன் இங்கே வந்திருக்காரு, அரீவ் சார் இங்கே வந்திருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடணும், ஒரு விஐபியை கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க கூட என் லைஃப்பில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தெம். Like I said, Arif sir for Vallinam, and Jagan also in Vallinam. Jagan வந்து எவ்வளோ என்ன சொல்ல தெரியல, அவர் மாதிரி ஒரு தாட்ஃபுல் பர்சன் சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது. ஹீஸ் அ பர்சன் லைக் பெருசாக ஒன்று கொடுக்குற அவசியம் இல்லை, லைட்டாக ஏதாச்சும் ஒரு க்ரீட்டிங் கார்டு, ஒரு சம்திங், ஒரு மெமரபிள், ரொம்ப மெமரபிளாக இருக்கும். டிரெக்டாக ஹார்ட்டை தொடுற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி லவ் தட். டிரெக்டாக பேசுவார், மனசுலேருந்து பேசுவார். there's no left right center. He's a very honest, straightforward person with extreme sense of humor. I love Jagan. He's a fantastic, and I'm so glad you came, bro. ரொம்ப thanks. மணி வந்து தெரியும் கிஸ் பற்றி பேசுவார். பட் ஐம் ஸோ ஹாப்பி. மணி இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. பாய்ஸ்லேருந்து மணியை பார்த்துட்ருக்கேன். நான் எல்லாரையும் பார்த்தேன் படத்தில். அகெயின் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம். ஒரே டிரெக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். பட் மணி கொஞ்சம் பெக்யூலர். எப்படி பெக்யூலர்னா, சினிமா நிஜமாவே அப்படியே ரத்தத்தில் ஓடி இருக்கு. ஹீ லவ்ஸ் சினிமா. ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வார். இப்போ நீங்கள் வந்து நகுல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா, நகுல் அந்த 10th floor போயிட்டு அங்கே நீங்கள் இந்த ஜம்ப் பண்ணணுமா சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். கண்டிப்பாக ஒரு தாட் வரும், எப்படி சார் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் மணி அப்படி கிடையாது. அந்த சொன்ன முடிச்சோடனே மணி அங்கே நின்றுட்டு இருப்பாரு. சார் ரெடி சார், எப்போ குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். he is very very dedicated as an individual, and I'm so happy. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், மணி வர வேண்டியது, மணி should be out there, money is the man, like sir he is the man. ஒரு heartfelt, ஒரு
ரியலி சினிமா நேசிக்கிறவர் அவர், ஹீ ஷுட் பி கெட்டிங் திஸ். அண்ட் இப்போ வந்து மகாராஜான்னு ஒரு படத்தில் சூப்பராக வில்லனாக நடிச்சிருக்காரு அவர். அண்ட் அந்த படத்தில் பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படி கிடையாது. மணி இஸ் லைக் அ புத்தா. அவர் ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி ட்ரூ பர்சன். அண்ட் ஐ ரியலி லவ் ஹிம். ஐம் ரியலி கிளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம், பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் மணி. தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ். அப்போவே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு, யோசிச்சு பாருங்கள், பாய்ஸ்லேயே அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாட் நான் சொல்ல வரேன்னா தட் ஐ எம் கிரேட்ஃபுல். நான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். அந்த மூமெண்ட்டில் என்ன நடந்ததோ அது நடந்துச்சு. அண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். இப்போ இந்த மூமெண்ட்டில் வாட் கேன் ஐ சே தப்பாக இருக்குது? எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கெஸ்ட் வந்திருக்காங்க, என் ஃபேமிலி இங்கே இருக்குது, அக்கா என்னை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அக்கா, நானாவது வந்து யூனோ அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். லைக் ஓகே, அக்கா சினிமாவில் இருக்காங்க, இது பண்ணும் அது பண்ணும், டைலாக் மனப்பாடம் பண்ணும், அதெல்லாம் தெரியும். பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை. எங்கள் ஃபேமிலியில் சினிமா சைடில் யாருமே கிடையாது. ஆனால் அக்கா சொந்தமாக அந்த கலையை கற்றுக்கிட்டு ஆன் லொக்கேஷன் நிறைய விஷயம். அம்மா அக்கா வந்து அந்த டீம், அந்த பாண்ட், அக்கா சொல்கிற மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்லை. ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங்கில் இருப்பாங்க, ஆனால் அம்மாவும் கூட இருப்பாங்க. அண்ட் அம்மா அண்ட் அக்காவுக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். லைக் ஷீஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும். அண்ட் அவங்க சொல்லும்போது அம்மா அப்பா இப்போ இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அக்கா தம்பி ஒன்றா வந்துட்டாங்க, லைக் இப்படி இருக்கும். ஸோ I'm really grateful for everything. I'm grateful for Vasco da Gama. I'm grateful for this team. கண்டிப்பாக இந்த டீம் பற்றி தத்தோ சுபாஸ்கரன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மேன். மலேசியாவிலேருந்து வந்தார், தமிழ் அவர். ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் பண்ணணும், தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், தமிழ் சினிமாக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறியோடு வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். வாஸ்கோ ட காமாவோட ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தாக எந்த செயலுங்கும் போல் நிறைய தடைகள், தாமதங்கள், யூ நேம் இட், பீட் கோவிடு இல்லை வெதர், டேட்ஸ் எல்லாமே வந்தது, வைரஸ் கீரஸ் எல்லாம் வந்தது. பட் அவரை ஹோப்பை விடலை. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, நிறைய பேர் ஏமாந்துட்டாரு, எல்லாமே இருந்தது. ஆனால் ஹோப்பை விடலை. எப்போ ஒரு கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா, நீங்கள் ஓகேவா, எப்பவுமே ஸ்மைலோட நக்குல்ஜி அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் ஓகே, நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஒரு ஹோப்பை விடலை அவர், யூனோ. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி, யூனோ, ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். எந்த விதத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் ஆர்ஜிகே வந்து டிப்ரைவ் பண்ணல, இதில் டிப்ரைவ் பண்ணல. ஹி கேவ் எவ்ரி திங் பாசிபிள். விஷுவல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட் இஸ் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு அவர், எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட். தத்தோ யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல். நீங்கள் வந்து நெவர் கிவ் அப் அந்த டூ ஆர் டை ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு, ரியலி இன்ஸ்பைரிங். மேம், யூ டூ மேம். அப்புறம் டிஓபி பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இதுவும் ஒரு மிரக்கிள் தான் ஆக்சுவலி. இந்த படத்தில் முன்னாடி இன்னொரு டிஓபியை பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் கரெக்டாக அந்த டைமில் வர முடியல, அந்த டிரெக்டர் டிஓபினால. அண்ட் சதீஷ் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சரி, அவர் வரல, படம் ஷூட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவர் அதை பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு லைக் லொக்கேஷனில் பார்க்குறேன், ஒரு டெபியூ கேமராமேன் மாதிரியே தெரியல. எல்லா விஷுவல்ஸ் வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் ரெண்டு செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூலுக்கு அப்புறம் நான் வந்து ஃபோட்டோஸை பார்க்குறேன். பூஜா ஃபோட்டோஸ் ஆர்ஜிக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பூஜா ஃபோட்டோஸில் அவர் கேமரா கிட்ட நின்றுட்டு இருக்காரு, நான் கேமரா பக்கத்தில் இருக்கேன். அப்போ கூட அந்த டிஓபி வரல. ஸோ அவர் தான் கேமராவை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அகைன் திஸ் இஸ் அகைன் அ மிரக்கிள் தட் அவர் தான் இதை பண்ண வேண்டியது. அண்ட் ஹீஸ் டன் இட். அண்ட் யூ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் சதீஷ். யூஆர் த ஐஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டுடே இஸ் ஆக்சுவலி ஆடியோ ரிலீஸ். ஐம் ஷுர் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர். பட் அருண் இஸ் ரியலி மேஜிக்கல். நான் வந்து 90% ஆஃப் திஸ் மூவி கம்ப்ளீஷன் டைமில் நான் ஆக்சுவலாக மியூசிக் பற்றி அவ்வளோ யோசிக்கலை. அது சரி, இந்த படம் இந்த ஷெட்யூல் போகணும், இந்த சீன்ஸ் முடிக்கணும், அடுத்தடுத்து போகணுன்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன்.
கடைசி கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் நான் அர்ஜிகே கிட்ட கேட்குறேன், அர்ஜிகே மியூசிக், வாட் அபவுட் மியூசிக், என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்லை சார், நான் ஆல்ரெடி அருண் கண்டினியூஸாக இருக்காரு, அவர் பண்ணுறாரு, நீங்கள் இந்த பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு எனக்கு வந்து அப்பா தேங்க்யூ, எனக்கு மியூசிக் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படிடா பரமா, ஐ லவ் தட் சாங். ஆந்தனி தாசன் அண்ணா செம்மையாக பாடிருக்கீங்க. அண்ட் இப்போ பாருங்க, எனக்கு இப்போ தான் தெரிய வருது, சாரி பட் இப்போ தான் தெரிய வருது தட் உங்களுக்கும் எனக்கு ஒரு டச் இருக்கு. சின்ன பொண்ணு அக்கா வந்து அதில் பாடியிருக்காங்க. ஓ மை குட்னஸ், இட்ஸ் ஆல் மிரக்கிள். எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, இதை நான் எப்படி இந்த பாட்டை ஜட்ஜ் பண்ணுறேன்னா, நீங்கள் சொல்கிறதும் இல்லை, நான் சொல்கிறதும் இல்லை, நான் என் பசங்க வச்சு இந்த பாட்டை ஜட்ஜ் பண்ணுறேன். ஏன்னா என் பசங்க வந்து ஆர் வெரி ப்ரூட்டலி ஆனஸ்ட். க்ளீனாக சொல்லிடுவாங்க, லைக் சேஞ்ச் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பாட்டு வந்து, இந்த தமனோட பாட்டு சொல்கிறேன், இந்த தமன் இருக்காங்க, அவரோட பாட்டு லூப்பில் போயிட்டு இருந்தது எங்கள் வீட்டில், என் வீட்டில். அண்ட் அந்த லூப்பை வந்து அருந்தா உடைச்சிருக்காரு. இப்போ எனக்கு டேடி தாரி சாங் வேணும், தேங்க்யூ நான் பப்பா சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அவங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ரியலி சம்திங். அண்ட் ஃபர்ஸ்ட் படம்னால மட்டும் இல்லை, ஐ திங்க் ஹீஸ் அ பர்சன் டு கோ பிளேசஸ். இதுக்கப்புறம் ஈ ஷுட் டூ மெனி லைக் திஸ், மெனி மூவிஸ். நிறைய இந்த மாதிரி மேடை அமையணும் நான் வேண்டிக்கிறேன். அருண், யூ ஹவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ. ஆஷிக் ப்ரோ, ஐ லவ் யுவர் லிரிக்ஸ். மைண்ட் வாய்ஸ் ஏதோ படிச்சிருக்கீங்க நீங்கள், சம்திங் இந்த ஆஷிக் அண்ட் விஷ்ணு அண்ட் விவேக் சார், especially Vishnu and Ashik, I would like to say is that they're young people. ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குது தட் இந்த மாதிரி ஒரு போயிட்ரி எழுதுறாங்க. இட் ஷோஸ் அண்ட் தேவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த படத்தில் என்ன காமெடியோ, என்ன அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ, அதுவும் சாங்ஸில் வந்திருக்கு. அண்ட் மை லைஃப் மை ரூல்ஸ், ஐ ரியலி லவ் தட் சாங். நிஜமாக மை லைஃப் மை ரூல்ஸ் இது நான் தான் அனுபவிக்கணும். வாட் எவர் ஹைஸ் ஒரு லோஸ், நான் நிறைய ஹைஸும் பார்த்துருக்கேன், பீக் ஆஃப் லவ்வும் பார்த்துருக்கேன், இந்த டீப்பஸ்ட் ஹெல்லும் பார்த்துருக்கேன் நான். அண்ட் நான் இப்போ ஒரு ஒரு பேட் ஹேப்பன்ஸ், இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க. மீடியா தேங்க்யூ, மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ. 9 o'clock ஷிஃப்ட் ஊப்ஸ் ஆனால் வந்திருக்கீங்க. திஸ் இஸ் அ பேக்ட் ஆடியன்ஸ் ரைட் நவ். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஜெகன் சொன்னார் தட் கமெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஐ திங்க் சோஷியல் மீடியா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கொஞ்சம் இந்த இடைவெளியில் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வெறும் சும்மா உட்காரல, எது பண்ணணும்னா பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபேமிலியை வந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய சப்போர்ட் வந்தது, நிறைய இட் கேம் மீ அ லாட் ஆஃப் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர். எனக்கு ஐ குட் பி மை செல்ஃப். ஜட்ஜ் பண்ணாலும் சரி, நான் இப்படி தான். ஐ காட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் நீங்கள் எந்த ரிவ்யூ சொன்னாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இது வரைக்கும் வாட் எவர் ஃபில்ம் நான் நடிச்ச ஃபில்ம்ஸ், ஹிட் ஃபில்ம், ஃப்ளாப் ஃபில்ம், வாட் எவர், நீங்கள் எல்லோரும் வந்து யூ பீன் வெரி கைண்ட். அண்ட் என்னோட ஒர்க்கை வந்து நீங்கள் பியூராக ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரியலி மீன்ஸ் அ லாட். எது இருந்தாலும் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் பட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. ரைட் நவ் இன் திஸ் மூமெண்ட் ஐ எம் ரெடி. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எனி திங் கம்மிங் வாட் எவர், நான் ரெடியாக இருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக இது கூட சொல்லணும். லைக் ஒரு பாட்டு, ஹிந்தியில் ஒரு பாட்டு வந்தது, அப்னா டைம் ஆயேகா. இட் மீன்ஸ் என்னோட நேரம் வரும், என்னோட காலம் வரும். நான் எதுக்கு அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும்? நோ வெயிட்டிங். வை டு வெயிட்? அது வரும்னு சொல்லி அப்படியே வெயிட்டிங்லேயே போய்டும் லைஃப். நோ, இப்போ இந்த மூமெண்ட்டில் எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் என்னோட மந்த்ரா. எது வேணாலும் நடக்கலாம். வை டு திங்க் நெகட்டிவ்? எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஐ எம் லிவிங் பை தட் ஃபார்முலா. இந்த படம் வந்து August 2 ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் மிரக்கிள் என்னென்னா, என்னோட டாட்டரோட பர்த்டே August 2. ஸோ என்னோட மை ஹார்ட், மை சோல், அவங்க என் பசங்க, மை வைஃப், என் ஹார்ட் அண்ட் சோல், அவங்க கரெக்டாக அந்த டேட் அமைஞ்சிருக்கு தட் திஸ் ஃபில்ம் ஹேஸ் டு ரிலீஸ் ஆன் தட். ஸோ திஸ் இஸ் மேஜிக் அண்ட் ஐ பிலீவ் இன் மேஜிக். நாளைக்கு எது வேணாலும் நடந்தாலும் வாட் எவர், I'll take it with a smile and I'll be grateful and keep giving my best. Nalik any director approaches where a script, anything, I'll give it my best. Nakul is always ready. அப்படி தான் இருப்பேன். அது மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் this is how it's going to be. And August 2 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் மீடியா அண்ட் எவ்ரி ஒன், நீங்கள் டிவியில் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் வாட் எவர் பி யோர் ரிவ்யூஸ் கூட அட்லீஸ்ட் நான் இதை ஒன்று பார்த்தேன், சில பேர் சொன்னாங்க தட் ரிவ்யூஸ் வந்து
நீங்கள் போய் படத்தை பார்க்காதீங்க அப்படி சொல்கிறத விட நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஓகே, பட் மற்றவங்களோட டிசுவேட் பண்ணுறது, நீங்கள் இதை வேஸ்ட் இது பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ கோ சி, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை போனீங்கன்னா இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம் நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு ஹார்ட்டோட வேலை செஞ்சுருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் மனி, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் ஒரு பேஷனோட பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சினிமா, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இல்லை ஹாலிவுட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இட் டசன்ட் மேட்டர், வி ஆர் டூயிங் இட் வித் லவ். நேசிச்சுட்டு படம் எடுக்கிறோம். ஸோ அது மட்டும் நீங்கள் யூனோ ஹேவ் சம் ஹார்ட் ஃபார் இட், அப்படி ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நான் தப்பாக சொல்லலை, பட் யார் வந்து கரெக்டாக பக்காவாக ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்கள மட்டும் நான் கண்டிப்பாக மதிப்பேன். நாட் லைக் எவ்ரி பர்சன் அவுட் தேர். நான் கூட படம் ரிவ்யூ பண்ணுவேன், பட் அது என்னோட அது டெக்னிக்கலாக இருக்காது, அது என்னோட பயஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவோட இருக்கும். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 years உங்களுக்காக இருந்திருக்கு. டோன்ட் டிஸ்ட்ராய் இட். யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது சினிமாவில், லைஃப்பில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் லெட் தட் சினிமா சர்வைவ், ஹெல்ப் இட். யூனோ தெர் ஆர் மெனி கிரியேட்டிவ் பீப்புள். அவங்களுக்கு நிறைய பேர், சினிமா ஒரு ஃபேமிலி, இது நிறைய பேர் இருக்காங்க, இதில் நம்பி இருக்காங்க. அண்ட் வி ஹவ் பின் ஹியர் ஃபார் அ லாங் டைம். அது அட்லீஸ்ட் மதிச்சு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். என் படம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும் அந்த மாதிரி பாருங்கள், நான் சொல்கிறேன், அதை மட்டும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் ட்ரெய்லர் அண்ட் யூ ரியலி லைக் இட். ஐ ரியலி லவ்ட் எவ்ரி திங். இஃப் ஐ ஃபர்கெட் எனிபடி, Blockbuster Films, Yuvraj bro, thank you so much for your support. Really means a lot. And everyone here, Sonu, editor, and you editing also, ரொம்ப நல்ல ஒரு அந்த ஹியூமரை அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்காரு எடிட்டிங்கில் தமிழ் குமரன் ப்ரோ. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன், நான் அஜிகே வந்து ஸ்பாட்டில் நிறைய கேட்பேன், யார் அந்த ஆர்ட் டிரெக்டர் யார், அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்பாட்டில் எங்கேயோ இருப்பார் அவர், செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த ஜெயில் செட்டப், வாஸ்கோடகமா ஜெயில் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் த மெயின் திங் இப்போ தான் மைண்டுக்கு வருது, அதை எப்படி விட முடியும், ஆர்ஜிகே. இந்த படத்துக்கு பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். அவர் என்னை பற்றி ஃபோனில் எங்கிட்ட எல்லாம் நிறைய சொல்வார், இல்லை சார் நீங்கள் தான் சொல்கிறாரு, நீங்கள் தான் சப்போர்ட். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். என்னை விட கம்மி வயசு அவருக்கு, பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹார்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்குது அவருக்கு. இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். நான் கொஞ்சம் டவுனாக இருப்பேன் சில டைம், நிறைய டவுனாக இருக்கேன் நான். என்னடா இது அர்ஜிக்கு எப்படி நடக்குது, இல்லை சார் நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் சார், இது இட் இஸ் ஹேப்பனிங், நான் எப்படியாவது பண்ணிடுவேன் சார், நான் பண்ணிடுவேன். நிஜமாகவே பண்ணி முடிச்சிட்டார் அவர். தத்தோ கூட சில டைமில் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் ஆர்ஜிகே தான் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த 2 hours அவர் நரேட் பண்ண அந்த விதம், சத்தியமாக சொல்கிறேன், லைக் இட் வாஸ் ஸோ ஃபனி. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை நான் சிரிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு கிளியர் ஃபேஸோட சார் ஆமாம் சார் அப்படி ஒரு அந்த பவரோட சொன்ன நரேஷன் நான் மறக்கவே மாட்டேன். ஆர்ஜிகே ஒரு டிரெக்டராக வந்தார், டியூரிங் ப்ரொடக்ஷன் ஒரு ஃப்ரெண்டாக மாறினார், அண்ட் கடைசியில் இப்போ ஒரு பிரதர் மாதிரி இருக்காரு எனக்கு. அண்ட் இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நீங்கள் தான் பண்ணணும் சார், நீங்கள் வருவீங்க, நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு ஹோப் இருக்குது, நான் உங்கள் ஃபேனாக சொல்கிறேன், அப்படி அவ்வளோ ஊக்கம் கொடுத்துட்டு he always charged me up. ஆமாம் ஆர்ஜிகே, நீங்கள் என் கூட இருந்தால் ஐ வில் ஃபேஸ் எனிதிங் பாசிபிள். ஸோ தேங்க்யூ ஆர்ஜிகே. வாஸ்கோடகமா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. அண்ட் உங்கள் லவ், அன்பு, சப்போர்ட், எவ்ரி திங். ஈவன் தத்தோ சுபாஸ்கரன், தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் மை டீம் ஆல்சோ, மை மேக்கப், my assistants, and most importantly my family, my wife Shruti, my brother Dhanush kuda avaru oru DOP ge vandirukkaru. I'm really grateful to all of y'all, and thank you guys for your support. Love you guys. Thank you. அப்படிங்களா, நீங்க சொல்லுங்க சார். சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். பை. And also கண்டிப்பா இதர் மிஸ்டர் கோபி சார், நிஜமாவே காலையில் சில டைமில்
காலையில் கோவம் வரும் ஒரு மேலே லைக் என்ன கோபி எங்கே ஷூட்டிங் எங்கே எத்தனை மணிக்கு வரணும் சார் இங்கே வந்துருங்க ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் பார்த்தா கோவம் வராது ஸோ ஸ்வீட் ஸோ தேங்க்யூ கோபி தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஆல் ஓகே லெட்ஸ் டூ திஸ் I'd like to request Devyani ma'am and K.S. Ravikumar sir to hand over the audio trailer to the team. Photographers, picture okay Archana, please tell us. இப்போ வீடியோ எடுக்கிறவங்கலாம் எடுக்கலாம். வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் பெரிய நன்றி and thank you so much press and media for joining us.